அம்மா வீடு குடி வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த அன்றைக்கே வந்துட்டு அக்காவும் பத்தும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இருக்கும்போதே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நானும் பத்துமே பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி எல்லாமே திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லாம் தொடச்சி கூட்டி அந்த மாதிரி தான் வந்துட்டு க்ளீனாக வச்சுருந்தோம். இதுக்கடையில் வந்துட்டு அக்கா வந்து டீ வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு பாப்பாவும் வந்துட்டு பயங்கரமாக விளையாட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருந்தா. அவ கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். வீடு மாற்றுறதை விட வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதை மறுபடியும் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. ஸோ அது வந்துட்டு எல்லா லேடிஸ்க்குமே இருக்கக்கூடிய கஷ்டம் தான் நினைக்கிறேன். அக்காவும் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க நைட்டு வந்துட்டு டிஃபன் செய்யறதுக்காக. அதுக்கப்புறம் நானும் பத்து மட்டும் இருந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு செல்ஃபெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கு ஒரு கவர் போட்டு அந்த பாத்திரம் எல்லாமே வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போனோம்.